ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 2024 இந்த இனிய புத்தாண்டில் அனைத்து நலன்களும் அனைத்து செயல்பாடுகளும் இறையருளோடு கூடி நல்ல வளத்தை தரட்டும் என்று கூறி, இந்த 7 நாட்கள் என்று மறுபடியும் தொடர்ச்சியாக இடையில் ஒரு வாரம் விட்டு போனாலும் மறுபடியும் இதை தொடங்கி ரிஷப லக்னத்திற்காக இந்த பதிவில் சொல்ல இருக்கும். இப்போ ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும், சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்தில் இந்த வாரம் தொடங்குகிறது. அதாவது துலா ராசியில் ராகுவோட நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. நம்மளுடைய ரிஷப லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். இந்த ராகுவானவர் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார், புதனுடைய நட்சத்திரத்தில். புதன் நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறார், அதாவது விருச்சிகத்தில் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு திருப்தியான வேலை வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், தொழில் பலம், எண்ணிய காரியங்களை நினைத்தபடி முடிக்கிறது, சில பேர்களை புதுசாக சந்திக்க நினைக்கிறது, அவர்களோட ஒப்பந்தம் போடுறது, கான்ட்ராக்டு, அனைத்து விதமான ஒரு தொழில் முயற்சிகளுக்கும் வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாக இது அமைகிறது. அடுத்த நாள் ஜனவரி 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். விருச்சிக ராசியில் சந்திரன் குருனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. குரு நமக்கு 12ஆம் வீட்டில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். கேது 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சாதாரண நாளாகவும், குடும்பத்தில் குதூகலம், குழந்தைகள் நலம், இறையருள், கோவில் வழிபாடு, இது மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட, உறவுகள் சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைந்துவிடும். அடுத்த நாள் ஜனவரி 8ஆம் தேதி அனுஷம் நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். நமக்கு சனி பகவான் 10ஆம் வீட்டில் கர்மஸ்தானத்தில் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தொழில் பலம் பெருகக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். உங்களுக்கு ஒரு மதிப்பு கௌரவம் கூடும். உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஜனவரி 9ஆம் தேதி அன்னைக்கு கேட்டை நட்சத்திரம், அதாவது விருச்சிக ராசியில் 7ஆம் வீட்டில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இப்போ இந்த புதன் நம்மளுக்கு 8ல் இருக்கார், மூல நட்சத்திரத்துக்கு போயிடுறாரு. அப்போ அந்த 8ஆம் வீட்டில் இருக்கிற புதன் கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். கேது நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார். 12ஆம் வீட்டில் இருக்கிற குருவும் கேதுனுடைய இன்னொரு கேது நட்சத்திரமான அஸ்வினியில் இருக்கார். அப்போ எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கும். விபரீத ராஜயோகங்கிற மாதிரி இந்த குருவும் புதனும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்மளுக்கு நன்மைகளை செய்வாங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு பணத்தையே எதிர்பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் அந்த பணம் நமக்கு திடீர்னு கைக்கு வருது. அது மாதிரி சில பேருக்கு திடீர் பிரயாணங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு திருப்புமுனை லைஃப்பில் நன்மைகள், புதிய வேலை சார்ந்து ஒரு வளர்ச்சி, இப்படியெல்லாம் ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். இந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அந்த 8ஆம் இடத்தை பெருசாக பாதிச்சிட மாட்டார். ஏன்னா அந்த கேது 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால. ஜனவரி 10ஆம் தேதி அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு மூல நட்சத்திரம். ஏற்கனவே சந்திரன், செவ்வாய், புதன் இந்த 3மே செயற்கையாக கேதுனுடைய மூல நட்சத்திரத்தில் தான் இருக்காங்க. கேது 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குடும்ப உறவுகள், திருமண வரன் பார்க்கறது, குழந்தைகள் நலம், கலைகள், கமிஷன் வகை தொழில், போதனா மார்க்கம், ஒரு ஏஜெண்ட்டாக இயங்கிறது, இதுக்கெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக இருக்கும். ஜனவரி 11ஆம் தேதி பூராட நட்சத்திரம். அப்போ நமக்கு சந்திரன் தனுசு ராசியில் 8ஆம் வீட்டில் இருக்கார். ஏற்கனவே சூரியன் பூராட நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த சூரியனும் சந்திரனும் 8ல் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் மனநிலைகள் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ஞாபக மறதி, அசதி, உடல் உஷ்ண உபாதைகள், இதெல்லாம் கொஞ்சம் கையில் கொடுக்கும். உறவுகள் சார்ந்த சில ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாகும். பட் இருந்தாலும் கூட சுக்கிரன் நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால
பெரிய அளவில் அது வந்து நம்மளுக்கு பாதிக்காது. 8ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் 7ஆம் வீட்டினுடைய தொடர்பில் இருக்கிறதுனால அந்த 8ஆம் வீட்டினுடைய தன்மையை பெருசாக செய்ய மாட்டார். கடைசி நாளான வெள்ளிக்கிழமையில் ஜனவரி 12ஆம் தேதி உத்திராடம் நட்சத்திரம், அதாவது சூரியனுடைய நட்சத்திரம், மகர ராசியில் சந்திரன் சூரியனோட போகிறாரு. சூரியனும் உத்திராட நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு. சூரியன் சந்திரன் அப்படிங்கிறது நம்மளுடைய செயல் திட்டங்கள், புதிய ஆவணங்கள் புதுப்பித்தல், ஒரு வீடு விற்கிறது வாங்கிறது, டாக்குமெண்டேஷன், அல்லது ஒரு இடம் விட்டு இடம் மாறுறது, ஊர் விட்டு ஊர் போகிறது, இது மாதிரியான நம்முடைய எண்ணங்கள் அதுக்கு வந்து ஒரு ரூட் அமைத்து கொடுக்கும். அதுக்குண்டான பாசிபிலிட்டிஸை அங்கே உருவாக்கி கொடுக்கும். பெரிய மனிதர்கள் சந்திப்பு, புதிய ஒரு வெளிநாடு தொடர்பு அல்லது புதிய தொடர்புகள் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய வேலை மாற்றங்களையும் எடுத்துக்கலாம். பிரயாணங்களுக்கும் நன்மை தரும். கோவில், தீர்த்த யாத்திரை இதுகளுக்கு நன்மை தரும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் நன்மை தரும். தந்தை வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆதாயத்தை அது குறிக்கிறது. அதனால் ரிஷப லக்னத்திற்கு 6ஆம் தேதி அன்னைக்கு 6ஆம் வீட்டில் துலா ராசியில் இருக்கிற சந்திரன் வந்து மகர ராசியில் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிகிறார். அதாவது 12ஆம் தேதி அன்னைக்கு. இந்த 7 நாட்களில் சந்திரனுடைய பயணத்தில் நம்மளுடைய லக்னத்துக்கு 8ஆம் வீடான தனுசு ராசியில் சந்திரன் போகும்போது மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அதாவது கேர் அப்படின்னா புது காரியங்களை அவாய்ட் பண்ணிக்கணும். புது நபர்கள் நம்பி செய்கிற வேலைகளை கொஞ்சம் யோசித்து செய்யணும், தள்ளி போடணும். பணம் கொடுக்கல் வாங்கல், பொருள் பாதுகாப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம், உணவு பழக்க வழக்கம், சாப்பாடில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். இந்த அளவில் இதை கவனிச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இந்த சூத்திரம், நட்சத்திர சூத்திர முறை என்பது ஒருவருடைய பிறந்த ஜனன ஜாதகத்தில் 12 பாவ புள்ளிகளை உபநட்சத்திரங்களாக குறிகாட்டி நம்ம விதியை அந்த 12 பாவங்களுடைய அந்த உபநட்சத்திரங்கள் தான் தீர்மானிக்கிறது. இதுக்கு பேர் வந்து பாவ கொடுப்பனைன்னு பேர். அப்போ ஒவ்வொரு பாவமும் அது பொருளாதார பாவமாக இருந்தால் அதுக்கு என்ன கொடுப்பினை, உறவு சம்பந்தப்பட்ட பாவமாக இருந்தால் அதற்கு என்ன கொடுப்பினை, அதே போல் ஆயுள் ஆரோக்கியத்துக்கு என்ன கொடுப்பினை என்ற நம்மளுடைய விதியை தீர்மானிக்கிற விஷயம்தான் இந்த உபநட்சத்திரத்தில் இருக்கிறது. அப்படி நம்மளுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு தடவை நம்ம சிஸ்டத்தில் என்னுடைய அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் கலந்து அதை நீங்கள் ஒன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி 7 நாட்கள் சொல்லக்கூடிய கோச்சார பலன், கிரக பெயர்ச்சி பலன்கள், ஒவ்வொரு மாதத்துலேயும் சூரியன் நகரக்கூடிய பலன்கள், இதெல்லாம் வந்து நட்சத்திர ரீதியாக நம்ம ஜனன ஜாதக தொடர்பில் என்ன செயல்களை செய்ய போகுதுங்கிற தெளிவாக நம்மளுக்கு படம் பிடிச்சி காட்டிடும். அந்த அளவுக்கு இந்த ஜோதிடத்தில் விஷயங்கள் இருக்குது. இது அட்வான்ஸ்டு பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டம். ஸோ இதை வந்து பயன்படுத்தி உங்களுடைய கேள்விகளுக்கான கரெக்டான பதில்களை பெறலாம். ஒரு திசை, ஒரு புத்தி, ஒரு அந்தரம் என்பது தான் நமது விதி கொடுப்பினையை வழிநடத்தக்கூடிய அதிகாரிகள். அப்போ நமக்குன்னு ஒரு ஈடுபாடு இருக்குது அப்படின்னா அந்த ஈடுபாட்டுக்கு இப்போ நடக்கிற திசா புத்தி அந்தரம் சாதகமாக இருந்தால்தான் அது நல்ல பலன்களை தரும். அப்படி சாதகமாக இல்லை என்றால் நம்மளுடைய ஈடுபாட்டை எந்த விதத்தில் சாதகமாக பயன்படுத்திக்கிறதுங்கிறத நாம் மாற்றி தீர்மானிக்கணும். அந்த வகையில் இந்த ஜோதிடமானது நமக்கு பெருமுதவி செய்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.